தலைவர் முன்னால் ஒரு சின்ன ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். சென்ற திமுக தீய ஆட்சி காலத்தில் அறநிலைத்துறை என்று ஒரு துறை இருந்தது. அதற்கு ஒரு அமைச்சர் இருந்தார். அவருக்கு அமைச்சர் இருந்தார். முன்னாள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1963 to 66 ஆட்சி காலத்தில் இனாம் ஒழிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த கோயில் இனாம் நிலங்களை உழுதவர்களுக்கு குடியிருப்பவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தார். கிட்டத்தட்ட 50-70 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த தீய சக்தி திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவரும் சரி, அந்த முதலமைச்சரும் சரி, சொந்த மண்ணிலேயே அவர்களை அகதிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அவர்களுடைய வீடுகளை சீல் வைப்பது, காலி செய்வது, அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பது என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது கரூருக்கு மட்டுமல்ல, கரூரில் தான் அதிகமாக நடக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தனி கவனம் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், கோவில் இனாம் நிலங்களே குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அதில் விவசாயம் செய்து தனது வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அதை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உங்கள் முன் இன்று இயக்கத்தில் நாங்கள் இணைந்ததை நான் பெருமையாக நினைத்துக் கொள்கிறேன். வெளியில் 1000 சொல்லலாம், நான் நெகிழ்ந்து போனேன். இயக்கத்திலே நானும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் 2 பேர் விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க, போய் இயக்கத்தில் இணைந்தோம். அடுத்த நாள் தளபதி அவர்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மேடையிலே சென்று 2 மணி நேரம் சால்வை அணி வைத்து ஒவ்வொருவருக்கும் 4 போட்டோ எடுத்தார். நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அமைதியாக நம் சொல்வதை கேட்டு அதற்கு பதில் சொல்லி, நான் நேரில் கேள்விப்பட்டதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அது மட்டுமல்ல, 2வது முறை ஒரு போட்டோ எடுக்க வாய்ப்பு கிடைத்தது. ஒன்று ஒரு ஆசைப்பட்டேன், சார் என் தோளில் கை போட்டு ஒரு போட்டோ வேணும்னு கேட்டேன். உடனடியாக அதை செய்து கொடுத்தார். உண்மையிலேயே நான் அதை கனவான் நினைவா என்று எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு அவ்வளவு பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்ட தளபதி அவர்கள் பணத்தாலும் அதிகாரத்தாலும் மக்கள் மனதை வெல்ல முடியாது, பாசத்தால் வெல்லலாம் என்பதை நிரூபித்து காட்டிய நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி சிறக்க வேண்டும். தொடர்ந்து தமிழகத்தில் நம் தளபதியினுடைய ஆட்சிதான் என்று உத்தரவாதம் கொடுத்து எங்களை எல்லாம் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.